கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவை சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவும் தேவையான அளவு உப்பு கலந்து சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி அதை தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஆவியில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய் 2 போட்டு சர்க்கரையோடு அடித்து வச்சுருக்கு, துருவின தேங்காய், பால் 1/2 லிட்ரு வச்சுருக்கு. கொதிக்குது பால். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் இதில் கொதிக்கட்டும். இதோட இப்போ நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு போடுங்க. இது இதோட ஏலக்காய் பொடியும் இப்பயே போட்டுடலாம். பதினஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கும்போது தேங்காய் துருவி தேங்காய் இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பால் கொழுக்கட்டை.